அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போம், அறம் வளர்ப்போமே. ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுள்ளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பாடலோடு தொடங்கியிருக்கோம் குட்டீஸ். இந்த பாடலை பாடும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலை வருது. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே மனுஷங்கன்னு தானே நினச்சிட்ருக்குறோம். இந்த உலகத்தில் நம்ம மனிதர்களாக வந்திருக்கோம்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் தானே. ஆனால் நம்ம எல்லாரையும் பார்த்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மனிதர்கள் கிடையாது, இறைவனுடைய குடும்பத்தில் ஒரு ஆள். குலம்னா குடும்பம்னு சொல்கிறாங்க. அப்போ இறைவனுடைய குடும்பத்தில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்கிறாங்க குட்டீஸ். அப்போ கண்டிப்பாக நம்ம ஹாப்பியாக தானே இருக்கணும். ஏன் அப்படின்னா, எப்போ நம்ம இறைவனுடைய நம்ம குடும்பமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த பாடலே கூட. அப்போ என்னது, நான் எப்போ அன்பாக இருக்கிறேனோ, நான் எப்போ யாரை போல் அன்பாக இருக்கிறேன், ஏசப்பா நம்ம மேலே வச்சிருக்கிறது போல் யாருமே நம்ம மற்றவங்க மேலே அன்பாக இருக்கிறோமா, இல்லை நம்ம மேலே அன்பாக இருக்கிறோமோ, இது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு நான் ஏசப்பா போலவே மற்றவங்க மேலே அன்பாக இருக்கிறேன், நான் ஏசப்பா போலவே நான் மற்றவங்களை ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னு நம்மளுக்குள்ளே யாரால் அப்படி சொல்ல முடியுதோ, கண்டிப்பாக இந்த நாளில் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே அந்த இறைவனுடைய குடும்பத்தில் ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க குட்டீஸ். அப்போது எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? நமக்கு கண்டிப்பாக ஏசப்பாவுடைய குடும்பத்தில் ஒரு ஆளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, அது மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அவர் கேட்குறது ஒரு சின்ன விஷயந்தான். நீ அன்பான ஒரு என்ன நீ பார்க்கும்போது நான் உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்னு உன்னால் கண்டிப்பாக உணர முடியும். அந்த அன்பை உன்னால் ருசிக்க முடியும். அப்போ அதே மாதிரி நீ உனக்கு அடுத்து இருக்கிறவன் மேலேயும், நீ உனக்கு முன்னாடி கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க கூடயும் நீ எப்படி அந்த அன்பை பகிர்ந்துக்கிற, அப்படி நீ பகிர்ந்துக்கிடும் போது கண்டிப்பாக உனக்கு என்னுடைய குடும்பத்தில் ஒரு இடம் இருக்குதுன்னு நம்மளை பார்த்து ஏசப்பா சொல்கிறாங்க குட்டீஸ். அப்படி இந்த நேரத்தில் ஒரு டிசிஷன் எடுப்போம். ஏசப்பா, நீங்கள் அமைச்சு கொடுத்த ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இந்த உலகத்தில் இருந்துகிட்ருக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே எனக்கான குடும்பம், நீங்கள் எனக்காக உண்டு பண்ணி வச்சுருக்கிற குடும்பம், அதில் நான் ஒரு ஆளாக இருக்கணும், அந்த குடும்பத்தில் எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னா, நீங்கள் இந்த நாள் எங்களுக்கு விட்டு சென்ற அந்த அன்பை நான் என்ன பண்ணிக்குவேன், என் கையில் எடுத்துக்கிறேன். அந்த அன்பை பிடிச்சிக்கிட்டு நான் நடக்கும்போது, அந்த அன்பை நான் மற்றவர்களிடத்தில் நான் பகிரும்போது கண்டிப்பாக எனக்கு உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய குலமாக நான் வாழ்வதற்கு எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு நம்ம கேட்போம் குட்டீஸ். அவருமே சும்மா இல்லை, ஏசாயா 58:8 படியாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுப்பாராம். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். எப்படி? உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். ஏசாயா 58:8 படியாக இந்த நாளில் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. ஸோ அவர் சொன்ன விஷயத்தை அவரை போலவே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். கண்டிப்பாக நம்மளுடைய சுக வாழ்வு, நம்ம நினைப்பதற்கும் மேலான ஆசீர்வாதம் மிக்க வாழ்வை ஏசப்பா நமக்கு கொடுத்து, நம்மளுடைய நீதிங்கிறது என்னது? அவர் தான். அவர் நமக்கு முன்பாடி செல்லும்படியாக நம்மளுடைய வாழ்க்கை பயணம் இருக்கணும் குட்டீஸ். ஸோ அதுக்காக அவரை பின்தொடர்ந்து செல்வதற்கு நம்ம தயாராக இருக்கணும். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர்
பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா தகப்பனே. இந்த நேரத்திலும் கூட உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் கிடைக்கும்னு நீங்கள் என்னை பார்த்து சொல்லியிருக்கிறீங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் அதற்காக தயார்படுத்திட்டு வர்றீங்க. உங்களுடைய கிருபையின் படியாக நாங்கள் வாழணும். உங்களுடைய கிருபையின் படியாக நாங்கள் பிறரிடத்தில் அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளணும். அதற்கு எங்களை முழுவதுமாக உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.